வணக்கம் அன்பர்களே, இது அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல். இன்றைய பதிவு மகர ராசி அன்பர்களுக்கு உண்டான ஜூலை மாதத்துக்குரிய பலாபலன்கள். இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது சனி பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரமாக உட்கார்ந்திருக்கு. ராகு பகவான் 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்திலும், கேது பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்திலும், செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஜூலை 12ஆம் தேதி 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். 5ஆம் இடத்திலேயே குரு பகவான் இருக்கார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இந்த ஜூலை 16ஆம் தேதி அன்று 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர இருக்கிறார். சுக்கிர பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது சரியாக சொல்ல போனால் ஜூலை 7ஆம் தேதி அன்று 7ஆம் இடத்துல அமர இருக்கிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார், குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். உங்க ராசியை குரு பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஸோ கடந்த சில வருடங்களாக உங்க மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், மனதில் இருந்து வந்த தீராத வழிகள், என்னதான் நம்ம செஞ்சாலும் எதுவும் நடக்கவே மாட்டேங்குதே, இன்னும் அந்த அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வையால் புனிதமடைய போகிறது. அப்போ உங்களுடைய மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான இருட்டுக்கள் விலகப் போகிறது. தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா கடந்த ஒரு சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருந்தீர்களவா. வேலை நன்றாக இல்லை, தொழிலும் நன்றாக இல்லை, குடும்பமும் நன்றாக இல்லை, கடன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள், ஏதாவது ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக மனம் நன்றாகவே இல்லை, லாபம் இல்லை, செய்யக்கூடிய தொழிலிலும் நமக்கு ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்போ கடந்த காலத்தில் பட்ட அனுபவத்தின் வாயிலாக உங்களுடைய செயல் திறமை, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளான் பக்கவா வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் அமையும். குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்தை நசுக்கும், அந்த பாவத்தில் ஏதாவது ஒரு தொல்லைகள் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புக்கேற்ப சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒட்டம் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தொந்தரவு பிரச்சனையோடு இருந்து கொண்டிருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ ஒட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருக்க போகிறார். அப்போ ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் வக்ரமாகும் போது என்ன ஆகும்? அந்த தொல்லைகள் இருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மை, தன்னுடைய இயல்பு தன்மைக்கு மாறிய தன்மை. அப்போ என்ன ஆகும்? குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, குடும்பத்துக்கு தேவையான தன வருவாயை கொடுக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். தன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கும். ஸோ கடந்த காலத்தில் நீங்கள் பேசின பேச்சுக்கள் நல்லதாகவே இருந்தாலும் அது நமக்கு தீங்காக விளைவிக்கிறதே, ஸோ என்னதான் பண்ணுறது, ஸோ அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மகர ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்ப்பதற்கு அந்த குரு பகவான் உங்களுக்கு துணை புரிவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்லது. உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது தைரிய வீரியத்தை கொடுக்கும். ஸோ கடந்த காலத்தில் ஒரு நல்ல தைரியமே நமக்கு இல்லை, அப்படியே சோர்ந்து போயிருக்கக்கூடிய தன்மை, ஒரு மாதிரியான ஒரு இறுக்கத்தன்மை, ஒரு டல்லா சோம்பேறித்தனமாக மனதில் ஒரு தெளிவில்லாத தன்மை இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ தலைகீழாக மாறப்போகிறது. நல்லவைகள் நடக்கக்கூடிய, மனதில் தெம்பு கிடைக்கக்கூடிய, தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய, சகோதர சகோதரிகளில் மேன்மை கொடுக்கக்கூடிய, ஏன்னா சகோதர சகோதரிக்குள்ளே கூட கடந்த 2.5 வருஷமாக ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் இணைந்து அந்த குரு மங்கள யோகத்துடன் இணைந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குதல்லவா. அப்போ நிச்சயமாக சகோதர உறவில் இருந்து வந்த விரிசல்கள் விலகக்கூடிய தன்மை, அன்னோனியம் பெருகக்கூடிய தன்மை, சகோதரர்களால், அதாவது உங்களாலே அல்லது சகோதரால் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும், குழந்தை சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தைக்காக எத்தனை ஏங்கி கொண்டிருந்தீர்கள், எத்தனை பரிகாரம் செய்திருப்பீர்கள், எத்தனை தெய்வங்களை வழிபட்டிருப்பீங்க, ஸோ அது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்குவேன். ஏன் சொல்கிறேன்னா, அந்த 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவோடு சேர்ந்து குருமங்கள யோகத்துடன் இணைந்து 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு
11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குதல்லவா. அப்ப இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் அப்ப கடந்த 3 வருடங்களாக சின்னப்பட்டு சீரழிப்பட்டு எதற்காக நீங்கள் இது பண்ணி கொண்டிருந்தீர்களோ, எந்த தேடுதலுக்காக இருந்தீர்களோ, எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கொடுக்காமல் இருந்ததோ, ஸோ அது இப்போ கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். குழந்தை பாக்கியம் கிடைக்கல, குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் 2 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்க போகிறது. இந்த 2.5 வருஷமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல, நான் படித்தது ஒன்று வேலை செஞ்சது ஒன்று, எனக்கு ஒரு ரெகக்னைசேஷனே கொடுக்கல, ஏதோ போயிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். அதே சமயத்தில் பதவியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஏன்னா 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அந்த அந்த அதிர்ஷ்ட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாய் இணைஞ்சிருக்கார். குரு மங்கள யோகம், மங்களகரமான விஷயங்கள். 2.5 வருடங்களாக இருட்டாக இருந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு பாண்டிங் இல்லாமல், பெரிய ஒரு சுப காரியங்கள் நடக்காமல், ஒரு இருட்டுத்தன்மையில் இருந்த உங்களுக்கு இப்போ சுப மங்களகரமான விஷயங்கள், உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ என்ன மங்கள விஷயங்கள். ஒரு நல்ல வேலை கிடைச்சா சந்தோஷம், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், ஒரு நல்ல தொழில் அடைஞ்ச நல்ல சந்தோஷம், திருமணமே ஆகலை அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு திருமணம் ஆகிட்ட எவ்வளவு சந்தோஷம் அல்லவா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல சந்தோஷம், நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த குருவால் உண்டு. என குரு லக்னத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார், அது லாபாதிபதியோடு இணைந்து பார்க்குறார். ஸோ அப்போது என்ன நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதம், நல்ல தெம்பு இருக்கும், நல்ல தைரியம் இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான், நல்ல அறிவு கிடைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது என்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா கடன் சார்ந்த விஷயத்தில் பல அழுத்தம் ப்ரெஷர்களை சந்தித்து கொண்டிருந்தீர்களவா. 8ஆம் அதிபதி 6ல் போய் உட்கார்ந்திருந்தார். 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறது. ஸோ 6, 8 காம்பினேஷன் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையில்லாமல் கடனை யாருக்காவது கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ நிச்சயமாக தவிர்க்கப்படணும். வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் போகவே கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதம். அதே சமயத்தில் ஏன் இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 6ஆம் அதிபதியாகி இருக்கக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்தில் வந்து உட்காரப் போகிறார். அப்போ எதிர்ப்பு பகை வரப்போகிறது. அப்போது என்ன உங்கள் மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாரோ அது கேட்டு நடந்துருங்க. வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இரட்டைத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டில் போய் கல்வி பயிலக்கூடிய யோகம், தன்னுடைய ஊரை விட்டு வெளியில் போய் தங்கி ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு வந்து தன்னுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட்டில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை. அப்போனா என்ன, உங்களுக்கு அரசு வேலை இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அறிகுறிகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம். ஸோ 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் எங்கே போய் அமரப்போகிறார், இந்த மாதம் 7ஆம் தேதி 7ஆம் இடத்துல வந்து அமரப்போகிறார். அப்போது ஒரு வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலை, லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால மனமகிழ்ச்சி, சந்தோஷம் தரக்கூடிய செயல்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு யோகம் உண்டு, வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷருங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏன்னா புதன் 8ல் போய் வந்து அமரப்போகிறார். என்ன எவ்வளவு அழுத்தம் ப்ரெஷர் இருந்தாலும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, அதாவது எந்தளவு கடுமையாக உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கேற்ற லாபம் இருக்குது. ஆனால் 8ஆம் இடத்துல வந்து புதன் அமைந்திருந்தாலும் அந்த புதன் அந்த சிம்மமனையில் இருந்தாலும் அந்த சிம்மம் புதனுக்கு பிடித்த வீடுங்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம், ஐடி செக்டரில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, திடீரென்று வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள், ஸோ இது எல்லாமே நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நிச்சயமாக நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.